கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய பக்தர்களே, நம்முடைய உலக வாழ்விலே, நம்முடைய குடும்ப வாழ்விலே யாருக்காவது நோய் வந்திருந்தால் அதை நாம் மருத்துவர்களிடத்திலே சென்று குணம் பெற என்னென்ன வழியோ அதையெல்லாம் பார்த்து வருகின்றோம். அந்த நோயிலிருந்து குணம் பெற்றவர்கள் அந்த மருத்துவரை பார்த்து நீங்கள்தான் தெய்வம் என்று வணங்கி அவருக்கு நன்றி செலுத்திவிட்டு வருவது வழக்கம். சில நோயாளர்களை அந்த மருத்துவர்களால் குணப்படுத்த முடியாத ஒரு நிலையிலே அந்த மருத்துவர்கள் சொல்லுவார்கள், இதுவரைக்கும் நாங்கள் முயற்சி செய்தோம், இனிமேல் இது எங்கள் கையில் அல்ல, சென்று கடவுளிடத்திலே மன்றாடுங்கள், அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய கூடுமானால் செய்வார் என்று அனுப்பிவிடுகிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த உலகத்திலே செய்ய முடியாத காரியங்களை கடவுள் ஒருவர் தான் செய்கிறார். அது நம்முடைய உடல் உபாதையாக இருந்தாலும் சரி, மற்ற காரியங்களாக இருந்தாலும் சரி, கடவுள்தான் எல்லாருக்கும் எல்லாமுமாக எல்லாவற்றையும் செய்கின்றவராக செயல்படுத்துவராக இருக்கிறார் என்பதை நாம் விசுவசிக்க வேண்டும். அந்த விசுவாசத்திலே தான் இங்கே நாம் கூடியிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மத்தேயு எழுதிய நற்செய்தி 17ஆம் அதிகாரம். அவர் நம் பிணிகளை ஏற்றுக்கொண்டார், நம் நோய்களை சுமந்து கொண்டார் என்று எசையா ஆகமத்திலே சொல்லப்பட்டதை இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாகவே இயேசுவை பற்றிய அந்த செய்தியை முன்னமே சொல்லி, இந்த மீட்பர் வருவார், அவர் நம் பிணிகளை ஏற்றுக்கொள்வார், நம் நோய்களிலிருந்து நமக்கு விடுதலை தருவார் என்று இறைவாக்குரை இருந்தார்கள். எனவே தான் அந்த இயேசு கிறிஸ்து நம் தெய்வம், நம் தந்தை, நம் கடவுள், பிணிகளை போக்குகின்ற இயேசு என்று நாம் இங்கே சொல்லுகிறோம், விசுவசிக்கிறோம். இயேசுவினுடைய செயல்பாட்டிலே, அவருடைய இந்த உலக வாழ்விலே நாம் பார்க்கிற பொழுது எங்கு சென்றாலும் நன்மைகளையே செய்து சென்றார் என்று பார்க்கிறோம். அதோடு கூட எங்கு சென்றாலும் அந்த இயேசு கிறிஸ்துவை நாடி ஓடி பல்வேறு நோயாளர்கள் வந்தார்கள் என்பதையும் நாம் கேள்விப்படுகிறோம், விவிலியத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் என்ன செய்கிறார், இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், இந்த நோயாளர்களுக்கு குணமளிக்கிறதை பார்க்கிறோம். எப்படிப்பட்ட வகையிலே அவர் குணமளித்தார் என்று பார்க்கிற பொழுது, ஒரு சிலரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொட்டு குணமாக்குகின்றார். மார்க் எழுதிய நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 41வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். தொழுநோயாளர் ஒருவர் வருகின்ற பொழுது அவரை தொட்டு அங்கே குணப்படுத்துவதை பார்க்கிறோம். தொழுநோயாளரை குணப்படுத்துவது, தொட்டு குணப்படுத்துவது என்பது அந்த காலத்திலே அது ஒரு நல்ல செயலாக ஏற்றுக்கொள்வது கிடையாது. அவர்களை தொடக்கூடாது என்பதுதான் சட்டமாக இருந்தது. ஆனால் இயேசு அவர்கள் மீது கொண்ட அன்பினால் அவர்களை தொட்டு குணப்படுத்துகின்றார் என்று பார்க்கிறோம். அதே போன்று மத்தேயு எழுதிய நற்செய்தியிலே 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், இயேசு வார்த்தையால் குணமாக்குகின்றார், வார்த்தையால் குணமாக்குகின்றார். தூரத்தில் இருக்கின்ற ஒரு மனிதனை ஆண்டவர் இதோ உன் பையன் குணமாவான் என்று சொல்லுகின்றார். அதே நேரத்திலே அங்கே குணமாகுகிறதை நாம் நற்செய்தி ஏடுகளிலே பார்த்து விசுவசிக்கிறோம். அதே போன்று இன்னொரு வகையான குணப்படுத்துதலை பார்க்கிறோம். ஒரு மனிதன் வருகிறான், எனது நோயிலிருந்து என்னை குணப்படுத்தும் என்று ஆண்டவரிடத்திலே கேட்கிறான். அவ்வாறு கேட்கிற பொழுது அவனுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறார், இயேசு பார்க்கிறார். உண்மையிலேயே இவனிடத்திலே விசுவாசம் இருக்கிறதா,
மார்க் எழுதிய நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே 12 வருடமாக இரத்தப்போக்கினால் பாதிக்கப்பட்ட பெண் அவள் என்ன செய்கிறாள்? அவருடைய ஆடையை தொட்டாகிலும் நான் குணம் பெறுவேன் என்ற அந்த விசுவாசத்தை அங்கே பார்க்கிறார். அவர் ஆடையை தொட்டார், அங்கே நலமடைந்ததை பார்க்கிறோம். எனவே இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இப்படியாக இயேசு கிறிஸ்து உடல் நோயிலிருந்து மட்டுமல்ல, மாறாக உள்ள நோயிலிருந்தும் ஆன்ம நோயிலிருந்தும் மக்களுக்கு விடுதலை அளித்தார் என்பதை நாம் விவிலியத்திலே படிக்கிறோம். ஒரு மனிதன் வருகிறான், இதோ என்னுடைய நோயிலிருந்து என்னை குணப்படுத்தும் என்று சொல்லுகிறான். திமிர்வாதக்காரன், அப்படி உடல் நலமில்லாத அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து முதலிலே அவர் சொல்லுகின்ற உதிர்த்த வார்த்தை என்னவென்றால், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. ஆன்ம நோயிலிருந்து விடுதலை கொடுக்கின்ற இயேசுவாக அங்கே நாம் பார்க்கிறோம். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. அதன் பிறகுதான் அங்கே சொல்லுகின்றார், எழுந்து நட என்று சொல்லுகிறார். எனவே நம்பெருமான் இயேசு கிறிஸ்து பிணிகளை ஏற்றுக்கொண்டார், துன்பங்களை சுமந்து கொண்டார் என்ற அந்த வாக்கியம் இந்த உலகிலே வாழ்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் சரி செய்தார். எங்கு சென்றாலும் நன்மைகளையே செய்து சென்றார். எங்கு சென்றாலும் நோய்களை குணப்படுத்தினார். எங்கு சென்றாலும் ஆடுகள் இல்லாத மக்களாக, ஆயனில்லாத மக்களாக இருந்த அந்த மக்களை பார்த்து பரிவு கொள்கின்ற கடவுளாக நாம் பார்க்கிறோம். அதற்காகத்தான் இன்று நாம் இந்த திருத்தலத்திலே இங்கே குடிமை வந்திருக்கிறோம். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு வாழ்வளிக்க வல்லவர், எங்களுடைய வாழ்விலே நிம்மதியை தர வல்லவர். யார் வழியாக? அன்னையினுடைய பரிந்துரையினால். எனவே இதை நாம் மறந்துவிடக்கூடாது. இயேசு ஒருவர் தான் ஆண்டவர், இயேசு ஒருவர் தான் நம்மை மீட்கின்றவர், இயேசு ஒருவர் தான் நமக்கு எல்லாவித நோயிலிருந்தும் நமக்கு விடுதலை கொடுப்பவர், ஆசீர்வாதங்களை தருகின்றவர். அன்னை மரியாள் பரிந்துரைக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அன்னை மரியாள் பரிந்துரைத்து, இதோ இவர்கள் எல்லாம் என்னுடைய பிள்ளைகள், இவர்களை குணப்படுத்தும் இயேசுவே என்று இயேசுவினிடத்திலே ஜெபிக்கிறார் நமக்காக. எனவேதான் நமக்கு உடல் நோயிலிருந்தும் உள்ள நோயிலிருந்தும் ஆன்ம நோயிலிருந்தும் நமக்கு விடுதலை கிடைக்கிறது. இன்றும் அன்னை வழியாக நாம் எத்தனையோ நன்மைகளை பெறுகின்றோம் என்பது இந்த கூட்டத்தை பார்த்து நாம் விசுவசிக்கலாம். அன்னை மரியாளிடத்திலே இந்த திருத்தலத்திலே வருகின்ற பொழுது உடல் நலம் பெறுகின்றவர்கள், உள்ள நலம் பெறுகின்றவர்கள், ஆன்ம நலம் பெறுகின்றவர்கள் எத்தனையோ ஆயிரமாக இருக்கிறது. நோயுற்றோரின் ஆரோக்கியமே என்று அன்னை மரியாளுடைய மாதா மன்றாட்டு மாலையிலே நாம் பார்க்கிறோம். பரிந்து பேசி நமக்காக பெற்றுத்தருகிற தாயாக இருந்து நற்செய்தி ஏடுகளிலே பார்க்கிறோம். கானாவூர் திருமணம் இதற்கு ஒரு நல்ல உதாரணமாக இருக்கிறது. அந்த குடும்பத் தலைவன் திருமணத்தை ஏற்பாடு செய்கின்ற பொழுது அங்கே பந்தியிலே ரசம் தீர்ந்து விட்டது. அவன், அந்த குடும்பத் தலைவன் வந்து அன்னை மரியாளிடத்திலே கேட்கவில்லை. அவருடைய சூழ்நிலையை பார்த்து அன்னை மரியாள் அந்த ஊழியர்களை அழைத்து கொண்டு சென்று இயேசுவினிடத்திலே பரிந்துரைக்கிறாள். அவருடைய துன்பத்தை அங்கே வெளிப்படுத்தி இவர்களுக்கு ஏதாவது செய்யும் என்று சொல்லுகிற பொழுது அந்த ஊழியர்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், நீங்கள் அந்த தண்ணீரை நிரப்புங்கள் அந்த ஜாடியிலே என்று சொல்லுகிறார். அன்னை மரியாள் என்ன சொல்லுகிறாள்? இதோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்திலே நான் கொண்டு வந்து விட்டேன், அவர் செய்வார், அவர் சொல்வதையெல்லாம் நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். அதுதான் நமக்கும் அன்னை மரியாள் சொல்லுகிறார். இயேசு சொல்லுகிறதை நீங்கள் கேட்க வேண்டும், இயேசு சொல்லுகிறதை நீங்கள் வாழ வேண்டும். அவ்வாறு நாம் வாழுகின்ற பொழுது, நாம் கேட்கின்ற பொழுது நிச்சயமாக நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். இறைவன் மகிழ்ச்சியையும் அமைதியையும் நம்முடைய வாழ்விலே தரவல்லவராக இருக்கிறார். இதோ இந்த திருத்தலத்திலே நாம் பார்க்கிறோம், உடல் நோயிலிருந்தும் உள்ள நோயிலிருந்தும் ஆன்ம நோயிலிருந்தும் எத்தனையோ விதமான நன்மைகளை பெற்றிருக்கின்ற நமக்கு எது எடுத்துக்காட்டாக இருக்கும்? சென்று பாருங்கள். திருத்தலத்தினுடைய அருங்காட்சியகத்திலே நாம் பார்க்கிறோம் எத்தனையோ விதமான வெள்ளி பொருட்கள். கண் போனவர்கள், காது கேளாதவர்கள், உடல் நோயிலிருந்து விடுதலை பெற்றவர்கள் எல்லோரும் அவர்கள் வெள்ளியாலும் இன்னும் பொன்னாலும் அவர்கள் செய்து வைத்து, இதோ நான் அன்னையின் பரிந்துரையினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு வாழ்வளித்தார் என்று அங்கே சாட்சியங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றன. இது நமக்கு எல்லோருக்கும், எத்தனை மக்கள் இந்த திருத்தலத்திலிருந்து
நன்மை பெற்றார்கள், சுகம் பெற்றார்கள் என்பது அங்கே நாம் காணக்கூடிய உண்மையாக இருக்கிறது. எனவே இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்கள், இப்படியாக இயேசு கிறிஸ்து எல்லா நோயிலிருந்தும் நமக்கு விடுதலை கொடுப்பவர் என்பதை மறந்துவிடக்கூடாது. விசுவாசத்திலே நாம் ஊன்றி திளைக்க வேண்டும். அதுதான் உண்மையான வாழ்வு. இயேசு எனக்கு எல்லாமும் செய்ய வல்லவர். அவ்வாறு நான் நம்புகின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கின்ற எத்தனை இடர்பாடுகளாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் பார்த்து கொள்வார். நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. கவலைப்படுவதனால் எவனவும் தன் உயரத்திலிருந்து ஒரு முழம் கூட்ட முடியாது என்று சொல்லுகிறார். கவலைப்படுவதனால் என்ன ஆகும்? நம்முடைய மனநோய் அதிகமாகும், உடல் நோய் பெருகும். எனவே ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். இதோ மத்தேயு எழுதிய நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். கலிலேய பகுதி முழுவதும் சென்று ஆண்டவர் அங்கே எல்லா நோய்களிலிருந்தும் அந்த மக்களுக்கு விடுதலை தருகிறார், உடல் நோயிலிருந்து விடுதலை தருகிறார் என்று வாசிக்கிறோம். அதே போன்று உள்ள நோய், நீதிமொழிகளாகவும் 17ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். மகிழ்வார்ந்த உள்ளம் நலமளிக்கும் மருந்து. மகிழ்வார்ந்த உள்ளம் நலமளிக்கும் மருந்து. வாட்டமுற்ற மனநிலை எலும்பையும் உருக்கிவிடும் என்று சொல்லுகிறார். நீதிமொழிகள் ஆகமம் இதைத்தான் சொல்லுகிறது. நீங்கள் கவலைப்பட்டால் உங்களுடைய உடல்நிலை சீர்கெடும், சீரழிந்துவிடும். எனவே கவலைப்படாமல் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து நம்முடைய கவலைகளெல்லாம் ஆண்டவரிடத்திலே அர்ப்பணிப்போம். அவர் பார்த்து கொள்வார். உள்ள நோயிலிருந்து அவர் நமக்கு விடுதலையை கொடுக்கிறவர். உள்ள நோய் என்றால் மனக்குழப்பம். என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்று குழம்பிக்கொண்டே இருப்பது, அதுதான் உள்ளம் பதைபதைக்கக்கூடியதாக இருக்கிறது. அதையெல்லாம் நாம் பொருட்படுத்தாமல் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக நாம் அதை ஆண்டவரிடத்திலே அர்ப்பணிக்கிற பொழுது அவர் பார்த்து கொள்வார், நாம் நிம்மதி பெறுவோம். அதே போன்று ஆன்ம நலம். ஆன்ம நலம், பாவங்களிலிருந்து விடுதலை. ஆன்மா சுத்தமாக இருக்க வேண்டும், தூய்மையானதாக இருக்க வேண்டும். இதை நாம் இந்த திருத்தலத்திலே பார்க்கிறோம். உடல் நோயிலிருந்து நமக்கு அன்னையினுடைய பரிந்துரையினாலே நமக்கு நலம் பெற்று கொண்டிருக்கிறோம். உள்ள நோயில் மனக்குழப்பங்களோடு வருபவர்களுக்கு அன்னை மரியாளுடைய பரிந்துரையினாலே ஆண்டவர் இயேசு அந்த குழப்பத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறார். ஆன்ம நோயிலிருந்து நாம் விடுதலை பெறுகிறோம் என்றால் பாவ சங்கீர்த்தன வழிபாடு இங்கே நடந்து கொண்டே இருக்கிறது. எப்பொழுதும் குருக்கள் இங்கே பாவ சங்கீர்த்தனம் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். நம்முடைய பாவங்களை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எண்ணி பார்த்து அதற்காக மனம் வருந்த வேண்டும். மனம் வருந்தி மனம் திருந்தியவர்களாக ஆண்டவரிடத்திலே சென்று, அங்கே இருக்கின்ற குருவானவர் இயேசுவினுடைய பிரதிநிதியாக இருக்கிறார், அங்கே சென்று நாம் பாவத்தை அறிக்கையிட்டு இனிமேல் இதை செய்ய மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே வாக்குறுதி கொடுத்துவிட்டு அங்கே ஆண்டவரிடத்திலே தூய்மையான உள்ளத்தோடு வர வேண்டும். தூய்மையான உள்ளத்தோடு நாம் கேட்கின்ற பொழுது ஆண்டவர் அத்தனையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். தூய்மையான உள்ளத்தோடு நாம் இருக்கின்ற பொழுது ஆண்டவர் நம் உள்ளத்திலே குடிகொண்டிருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எனவே இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அன்னை மரியாளிடத்திலே வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் குறைகள் ஏதும் இருக்காது. விசுவாசத்தோடு அன்னை மரியாளுடைய பரிந்துரையை நாடுவோம். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசிர்வதித்து வழிநடத்துவார். நம் குடும்பங்களை நிறைவாக ஆசிர்வதித்து நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்வை தருவார். ஆமென்.